Hello friends, welcome back to our Drape channel. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஜோதி டைப் சாரியை எப்படி வியர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சாரியை உங்களுக்கு நானே வியர் பண்ணி காட்ட போறேன். இப்போ ஆனுவல் டே அப்படின்ட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஸ்கூல் காம்படிஷன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தோத்தி மாடல் சாரி வந்து எப்படி வந்து போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். இதுதான் வந்து சாரியோட பல்லு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி வாங்க இப்போ எப்படி வியர் பண்றது பார்க்கலாம். இது வந்து அப்படியே தூக்கி பின்னால போட்டுடலாம், ரைட் சைடு வந்து பின்னால போட்டுடலாம். ஸோ இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காட்டுறேன். போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா புடிச்சிட்டு இது ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் புடிச்சிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஒரு இந்த இடத்துல முடிச்சு போடுங்க. டைட்டா போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் ஹேங் பண்ண போறோம். ஸோ இதனால வந்து இது கொஞ்சம் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இது விட்டுருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இப்படி கூடி எடுத்து இது அப்படியே எடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட் உள்ள திரிச்சிட்டு அடுத்து இந்த சைடு நம்ம விட்டோம் பாத்தீங்களா அதை உள்ள விட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம லைட்டா கொஞ்சம் வைக்கிறதுக்காக தான் இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளேட்ஸ் வச்சுக்கலாம். பிளேட்ஸ் இல்ல மேடம், ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பிளேட்ஸ் வைக்க தெரியாது, வைக்கிறேன் அவ்வளவு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து சென்டர்ல வச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு நம்ம விட்டோம் பாத்தீங்களா, இதை வந்து அதே மாதிரி இதுக்குள்ள எடுத்து இதையுமே வந்து அந்த அந்த பிளேஸ்ல வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ வந்து இங்கிட்டுமா இங்கிட்டு ஃபிளீட்ஸ் வைக்கணும், இங்கிட்டு ஃபிளீட்ஸ் வைக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளீட்ஸ் வரல, நான் போயிட்டு அம்மாட்ட வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இது கரெக்டா வச்சுட்டு இந்த ஒரு இதை நான் உங்கள்கிட்ட சொன்னது இந்த ஒண்ணுதான். ஸோ அதுல வந்து இந்த சைடுமே எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு பிளேட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளீட்ஸ் நம்ம சாரி வந்து வியர் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து ஒரு இங்க வந்து ஒரு ஒட்டியான கட்டினா சரியா போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சைட்ல கோல்ட் டைல் போட்டதுனால ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கிள் வியர் பண்ணிக்கலாம் கோல்டு கலர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஒட்டியான போட்டுருக்கோம். ஸோ இது வந்து அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பின் கோஸும் வச்சு சாரீ எப்படி வியர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.